له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உரித்தாகட்டும். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை தம்முடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அதே போன்று இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் எல்லா நல்லடியார்கள் மீதும் உரித்தாகட்டும். எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவை பயந்து நடக்கும்படியும் பாவங்களிலிருந்து விலகிக் கொள்ளும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய இந்த அமலை ஏற்றுக்கொண்டோ இந்த சூடு காலத்திலும் வெளியில் கொஞ்ச நேரம் கூட வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத அளவு இருக்கின்றது. அப்படி இருந்தும் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று பள்ளிவாசலை நோக்கி இந்த சூட்டில் வெளியாகி வந்து அல்லாஹ்வுடைய மாளிகையில் நமைத்துல் இஅ்திகாஃப் ஃபி ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பள்ளிவாசலில் உட்கார்ந்திருக்கின்றேன் என்ற எண்ணத்தோடு உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நம்மளுடைய இந்த அமலை ஏற்று இதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லக்கூடிய அந்த உயர்தரமான சூரத்தில் நம் அனைவரையும் முன்பு சேர்த்தார் புரிவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் உள்ள வந்திருக்கக்கூடியவங்க கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க. தொடரக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சுக்கலாம், சப்போரை நம்ம செஞ்சு கொள்ளலாம். ஏண்டா வரக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் உள்ள உட்காரலாம், வெளியில ரொம்ப சூடாரிங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலையங்கம் ஆதாபுல் ஜனாசா, மையத்தினுடைய ஒழுக்கங்கள். நாம் அறிந்த விடயம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பூர்த்தியான மார்க்கம். ஒரு மனிதனை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த மனித தகப்பனாக இருந்தாலும் சரி, நம்முடைய மாணவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆசிரியர்மார்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய வேலைக்காரர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பர்களாக ஆளாக இருந்தாலும் சரி, ஏன் அவர்கள் காதல்களாக இருந்தாலும் சரி, அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எந்த அளவு நம்மளை வற்புறுத்திருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். அது வெறுமனவே உயிரோடு இருக்கும் போது மாத்திரம் அன்றி அந்த மனிதன் மரணித்து விட்டாலும் அந்த ஜனாசா மையத்து என்று சொல்லக்கூடிய அந்த மரணித்தவர்களையும் நாம் கண்ணியப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் நாம் மிருகங்களை கொண்டு தூக்கி வீசுவது போன்று இவர்களையும் வீச முடியாது. அவர்கள் மனிதர்கள், அந்த ஜனாசாக்கள் கண்ணியமானவை. அவைகளுக்கென்று நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கடமைகளை கடமையாக்கியிருக்கின்றான். ஏன் அந்த ஜனாசாவை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர் உயிர் பிரிந்ததும் அவருடைய அனைத்து கடமைகளும் முடிந்து விட்டது என்று ஆகிவிடக் கூடாது. அவர்களை கண்ணியமான முறையில் அந்த கபருக்கு வழி அனுப்ப வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வலியுறுத்தியிருக்கின்றான். அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அந்த ஜனாசாக்களோடு எந்த அளவு நிர்வாண முறை நடந்து காட்டியிருக்கின்றார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அவருடைய காலத்திலும் கூட அந்த ஜனாசாக்கள் நிகழ்ந்ததுதான். தன்னுடைய மகன் வஃபாத்தாகின்றார். தனக்கு மிகவும் நேசமாக இருந்த உறுதுணையாக இருந்த அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கின்றார்கள். ஏன் தன்னுடைய சாச்சா ஈரலை கடித்து துப்பப்பட்டு அவர் மரணிக்கின்றார். இவ்வாறு சம்பவங்கள் நடந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா என்று சொன்னால் இதுதான், இந்த ஜனாசாவுடைய கடமைகள் இவைதான், இந்த ஜனாசாவை நாம் இவ்வாறுதான் அடக்க செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் அழகான முறையில் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள்.
பல ஜனாசாக்களை அவர்கள் தபன் செய்து காண்பித்திருக்கின்றார்கள். அதே வழிமுறையில் சஹாபாக்களும் நமக்கு முன்மாதிரியான முறையில் நபி அவர்களுடைய வழியை பின்பற்றி ஜனாசாவோடு இவ்வாறுதான் நடக்க வேண்டும் என்று நமக்கு காண்பித்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் ஜனாசாவின் பால் செல்லுங்கள், மையத்தில் கலந்து கொள்ளுங்கள், கபர் வெட்டுவதில் கலந்து கொள்ளுங்கள், தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள், தபன் செய்வதில் கலந்து கொள்ளுங்கள், குளிப்பாட்டுவதில் கலந்து கொள்ளுங்கள், மையத்து வீட்டார்களுக்கு ஆறுதல் சொல்வதில் கலந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்திருக்கின்றது. நாம் அதை மாத்திரம்தான் கைப்பிடிக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக எங்களுடைய ஊர்களில் ஜனாசா நடந்தால் இவ்வாறு செய்கின்றார்கள், அவ்வாறுதான் வளமையாக செய்து வருகின்றார்கள் என்று இருக்கக்கூடாது. காரணம் என்ன? நாம் உண்மையான முஃமினாக இருந்தால், நாம் சுவனம் நுழைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அகீதா சஹீஹான அகீதாவாக, உண்மையான கொள்கையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய அந்த கொள்கை அகீதத்து சஹீஹா என்று சொல்லக்கூடிய அந்த சீரான கொள்கையை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் நாம் சுவனம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அல் அமாலு ஸாலிஹா, நல்ல அமல்களை கொண்டும் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலே தவிர நாம் சுவனம் நுழைய முடியாது. நம்முடைய அகீதாவில் குளறுபடி இருந்தாலும், நம்முடைய நல்ல இபாதத்துக்களில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தால் நிச்சயமாக கியாமத்துடைய நாளில் நாம் கை சேதப்படுவோம் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மையத்து வீடு என்று சொன்னால் மனிதர்கள் அந்த ஜனாசா மையத்தாக கூடியவர் வருத்தமாக சுகையினம் விட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருந்தே அவருடைய வீட்டுக்கு செல்வதற்கு ஆரம்பிப்பார்கள். அப்போது இருந்தே அந்த சம்பந்தப்பட்டவரோடு இஸ்லாம் எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அழகான தெளிவான வழிமுறைகளை காட்டித் தருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாராவது சக்ராத்துடைய வேதனையில் இருப்பதை கேள்விப்பட்டால் சென்று பார்வையிடுங்கள். அவருக்காக வேண்டி லக்கினு மௌதாக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் அந்த சக்ராத்துடைய வருத்தத்தில் இருக்கக்கூடியவருக்கு அவரால் இதுக்கு பின்னால் உயிர் வாழ்வாரா என்று யாராலும் தெரியாது. அவ்வாறு நீங்கள் அவர்களை பார்த்தால், அவருடைய கண்கள் மேலே பார்க்கின்றதா, அவ்வாறு ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் அவருக்கு பக்கத்தில் இருந்து கௌலுஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு வேற யாரும் இல்லை என்று வழிநடத்துங்கள். இவ்வாறு நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இதற்கு மாற்றமாக குல், நீங்கள் சொல்லுங்கள் என்று ஒருத்தர் உதாரணமாக வருத்தமாக இருக்கின்றார், அவருக்கு பக்கத்தில் சென்று கையை பிடித்துக் கொண்டு நாம் இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு எரிச்சல் வரும். ஏனென்று சொன்னால் அனுபவப்பட்டவர்கள் இருப்பீர்கள். யாராவது அந்த சக்ராத்துடைய வேதனையில் இருந்தவருக்கு பக்கத்தில் இருந்தால் அவர்கள் என்ன கதைக்கார் என்று அவருக்கு விளங்காது, நமக்கு விளங்காது. அவருக்கு வாய்க்கு உள்ளத்துக்கு என்னவெல்லாம் தோணுகின்றதோ அதை அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அல்லது நாம் பேசக்கூடிய விஷயத்தை அவர்கள் திரும்ப திரும்ப நம்மிடம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் அந்த சக்ராத்துடைய வேதனை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்கள் பயப்பட்டது, அதே போன்று சஹாபாக்கள் பயப்பட்டார்கள், அதே போன்று தாபியீன்கள், தபா தாபியீன்கள், பெரிய பெரிய அறிஞர்கள் கூட அந்த சக்ராத்துடைய வேதனையை பயப்பட்டிருக்கின்றார்கள். ஏன்? நபி அவர்கள் கூட சொல்லி காட்டியிருக்கின்றார்கள், மிகவும் கொடூரமானது, அதை நாம் தாங்கிக் கொள்ள முடியாது என்று நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் காண்பித்திருக்கின்றார்கள். அவர்கள் கூட அந்த வேதனையை சஹாபாக்களுக்கு முன்னுக்கு அனுபவித்து காண்பித்திருக்கின்றார்கள். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சந்தர்ப்பத்தில் நாம் பக்கத்தில் சென்று அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அந்த வார்த்தை அவர்களுடைய காதில் விழுந்தால் அதை அவர்கள் சொல்லுவார்கள், நாம் இதை சொல்லுங்கள் இதை ஓதுங்கள் என்று வற்புறுத்த வேண்டிய தேவை இல்லை. வெறுமனவே நபி அவர்கள் சொன்னார்கள், லக்கினு அலா மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். அவர்கள் அதை திரும்ப சொல்லுவார்கள். அவ்வாறு சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் நிறுத்தி விடுங்கள். ஏனென்று சொன்னால் ஒருவேளை அது அவர்களுடைய இறுதி கலிமாவாக கூட இருக்கலாம், அவர் சொல்லக்கூடிய இறுதி வார்த்தையாக இருக்கலாம். தொடர்ச்சியாக அவர்களை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கட்டாயம் அல்ல. ஒரு
ஒரு மனிதனுடைய இறுதி கலிமா, இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைந்தால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதைவிட பாக்கியம் நமக்கு வேற என்ன வேணும்? அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடாதே. பக்கத்தில் இருந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதை அவர் கேட்டு சொன்னார் என்று சொன்னால் நாம் அதை சொல்லுவதை நிறுத்திவிட வேண்டும். அதற்கு பின்னால் அவர் வேறு ஏதாவது பேசுவார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் மீண்டும் நாம் சொல்லலாம் லா இலாஹ இல்லல்லாஹ். நாம் சொல்வது போன்று அவருக்கு சொல்லிக் கொடுப்பது போன்று அல்லாமல் நாம் தமக்காக சொல்வது போன்று சொன்னால் அவருடைய இறுதி வார்த்தை அதுவாக இருக்கக்கூடும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த விடயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலும் செயற்படுத்தியிருக்கின்றார்கள். ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஜனாசா வீடுகளுக்கு செல்கின்ற போது நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும், நாம் ஜனாசா வீட்டுக்கு செல்கின்றேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அது உள்ளத்தாலும் இருக்க வேண்டும், உடையாலும் இருக்க வேண்டும், நடத்தையாலும் இருக்க வேண்டும். இன்று மையத்து வீடுகளில் சென்று தான் பெரியவன், எங்கு மையத்து விழுந்தாலும் நான் தான் முதலாவதாக நிற்பேன், முதலாவது கூடாரங்கள் அடிப்பேன், ஜனாசா வீட்டுக்காரர்களுக்கு தேநீர் வசதிகளை செய்து கொடுப்பேன், இவ்வாறான எண்ணங்களோடு ஜனாசா வீடுகளுக்கு சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் சஹாபாக்கள் ஜனாசா வீடுகளுக்கு சென்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் அஞ்சுவார்கள். ஏன் அஞ்சுகின்றார்கள் என்று யாருமே விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அஞ்சுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெரிய அறிஞர், பெரிய மாலிக் ஒரு அரசன் தான் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஜனாசாவுக்கு செல்கின்றார்கள். ஒரு மனிதர் சக்ராத்துடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தார். அவருடைய பார்வையை திரும்புகின்றது. அவர்கள் கையை அங்கு வீசி அடிக்கின்றார், காலை இங்கு வீசி அடிக்கின்றார். இந்த சம்பவத்தை பார்த்த ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வீடு வருகின்றார்கள். ஜனாசா அடக்கிடத்திற்கு பின்னால் வரும்போது வீட்டில் உணவுகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. மனைவி உணவு உண்ண சொல்கின்றார். அவர் சொல்கின்றார், உங்களோட சாப்பாடு உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். நான் இன்று பார்த்த அந்த மல்யுத்தம் இருக்குதல்லவா, என்னுடைய கண்ணுக்குள்ளே இருக்கின்றது, அதை மறக்க முடியாமல் இருக்கின்றது. இதே நிலைமை எனக்கும் வருமா என்று நான் அஞ்சுகின்றேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜனாசாவுடைய வீட்டுக்கு சொல்லும் போதோ நம்முடைய உள்ளத்தில் வெறுமனவே இந்த ஜனாசா போன்றுதான் நானும் ஜனாசாவாக ஆக இருக்கின்றேன், இதிலிருந்து நான் படிப்பினை பெற வேண்டும், நான் தப்பு செய்து கொண்டிருக்கின்றேன், இவருடைய வாழ்க்கையை பார்த்தோம், இவர் வஃபாத்தாகியதை பார்த்தோம், எனக்கு படிப்பினை வரவில்லையா, நான் ஒரு மனிதனா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜனாசாக்களை பார்த்து, கபரை பார்த்து, மையத்து சம்பவத்தை கேள்விப்பட்டு நமக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வரவில்லையா? நம்முடைய ஈமானை நாம் பரிசோதனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட தன்மையிலிருந்து நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து அருள் புரிய வேண்டும். சஹாபாக்கள் ஜனாசா என்று சொன்னால், மையத்துடைய விடயம் என்று சொன்னால், நரகத்தை பற்றி பேசுவதை விட கேட்பதை விட அதிகமாக பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவனவாதி என்று சொன்னார்கள். அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள், நாம் ஒரு நல்லடியார், நபியே சாட்சி சொல்லிவிட்டார், நாம் சுவனவாதி என்று. அப்படி இருந்தும் கபருடைய வார்த்தைகள் பேசப்பட்டால் அழுவார்கள், தாடிகள் நரைகின்ற வரைக்கும் அழுவார்கள். அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களால் கூட அவரை கட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு அழுவார்கள். அவரிடம் வினவுவார்கள் சஹாபாக்கள், ஏ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நரகத்தை பற்றி பேசப்படுகின்றது, நரக வேதனைகளை பற்றி பேசப்படுகின்றது, அந்த கியாமத்து நாளில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அந்த கொடூரமான நிகழ்வுகளை பற்றி பேசப்படுகின்றது. ஆனால் உங்களுடைய கண்ணீரிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வரவில்லையே. வெறுமனவே கபரை பற்றி, மையத்தை பற்றி பேசப்பட்டால் ஏன் இவ்வாறு அழுகின்றீர்கள் என்று வினவப்பட்டது. அப்போது அவர்கள் சொன்னார்கள், ஏ தோழர்களே, நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், அவ்வளவு மன்சில் ஆகிரா, கியாமத்து நாளின் ஆரம்ப கட்ட வாழ்க்கையாகத்தான் இந்த கபர் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் மௌத்தாகின்ற சம்பவம், நம்மளை வஃபாத்தாகியதற்கு பின்னால் அந்த வைக்கப்படக்கூடிய அந்த கபர் குழி ஆகிராவுடைய ஆரம்ப கட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி அவர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், என்னுடைய காதுகளால் கேட்டிருக்கின்றேன். இந்த ஆரம்ப வீடு சீராகிவிட்டால்
சுவனம் நுழைகின்ற வரைக்கும் அவருக்கு அனைத்தும் இலகுவாக அமையும். இதற்கு மாற்றமாக இந்த கபருடைய வாழ்க்கையில் சிக்குண்டு கொண்டால் அதற்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு கட்டத்தை தாண்டுவதற்கும் நான் மிகவும் கஷ்டப்பட வேண்டும். இதற்காகத்தான் நான் அழுகின்றேன், அஞ்சுகின்றேன் என்று சொல்வார்கள். ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மில் நிறைய பேர் சொல்லுவோம், நானும் எத்தனை மையத்துக்குத்தான் சென்றிருக்கின்றேன், எத்தனை பேருடைய சக்ராத் வேதனையை தான் பார்த்திருக்கின்றேன், ஆக்சிடென்ட்களை கண்ணால் பார்த்திருக்கின்றேன். அப்படி இருந்தும் நான் அதை மறந்து விடுகின்றேனே, அடுத்த வினாடியே அல்லது அடுத்த நாளே நான் செய்த தவறை தொடங்குகின்றேனே, அதிலிருந்து விடுவதற்கு எனக்கு மனது வரவில்லையே என்று நம்முடைய உள்ளங்களில் இருந்தால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஈமானை நாம் பரிசோதனை செய்ய வேண்டும். நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த வஃபாத், அந்த ஜனாசா, அந்த கபர், அந்த வாழ்க்கை நமக்கு படிப்பினை தரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் குறைவுடையவர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் ஜனாசாவுடைய சட்டங்களில் முதலாவது சொன்னார்கள், நீங்கள் சக்ராத் வேதனையில் இருக்கக்கூடியவருடைய வீட்டுக்கு சென்றால் அவருக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லுங்கள். அதை கேட்டு அவர் அதை சொல்லி தன்னுடைய இறுதி வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொள்ளட்டும். ஏனென்று சொன்னால் யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமையுமோ அவர் சுவனத்தை நுழைந்து விட்டார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படிப்பட்ட அந்த மனிதர் அந்த வேதனையிலிருந்து மீளாமல் வஃபாத்தாகி விடுவார்கள் என்று சொன்னால் ஆரம்பமாக அந்த ஜனாசாவுடைய கண்களை மூடிவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஹஜ்ரத் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்ததை கேள்விப்பட்ட நபியார்கள் அந்த வீட்டுக்கு விரைகின்றார்கள். அங்கு சென்று பார்த்தால் அவர் வஃபாத்தாகி இருக்கின்றார். அவருடைய பார்வை வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றது. நாம் பார்த்திருப்போம், கண்கள் விழிகள் பிரிங்கி போய் இருக்கும், முழுசி போய் இருப்போம், அவ்வாறுதான் இருக்கும். அதை பார்த்தால் மனசு இலகியவர்களுக்கு பயம் வரும். அந்த அளவு அந்த கண் பார்வை மிகவும் பெரிதாக காண்பிக்கப்படும் அந்த நேரத்தில். அதனால்தான் நபி அவர்கள் அந்த கண்களை அவர்களுடைய கையால் மூடிவிடுகின்றார்கள். மூடிவிட்டு சொல்கின்றார்கள், ரூஹு எடுபட்டு விட்டால் அந்த ரூஹை பின்தொடர்ந்து அந்த பார்வை செல்கின்றது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கள், யாராவது வஃபாத்தாகி விட்டால் அந்த கண் பார்வையை மூடி விடுங்கள் கைகளால் என்று நபி அவர்கள் அழகான முறையில் தன்னுடைய கைகளால் செய்து காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும். ஜனாசாக்கள் வீட்டுக்கு சென்றால் தெரியாதவர்கள் அவ்வாறே விட்டிருந்தார்கள் என்று சொன்னால் இது நமக்கு தேவையில்லாத ஜனாசா, இது யாருக்கு ஜனாசா என்று எண்ணக்கூடாது. இதில் நபி அவருடைய வழிமுறை தவறவிடப்பட்டிருக்கின்றது. கண்ணை அவர்கள் மூடிவிடவில்லை, நாம் மூடுவோம் என்று நாம் அதை செய்து விட வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஜனாசாவுடைய வீடுகளில் சென்றால் சில பெண்களை பார்ப்போம், அதிகமாக அழுவார்கள். தன்னுடைய தலைகளை கண்டு சுவர்களில் தட்டுவார்கள், முட்டுவார்கள். அதே போன்று தன்னுடைய முடிகளை பிடிப்பார்கள், தன்னுடைய ஆடைகளை அவர்கள் கிழிப்பார்கள். இவ்வாறு அழுவது ஜனாசா நடந்ததற்கு பின்னால் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் லஸமல் ஹுதூத, யார் தன்னுடைய கண்ணங்களில் ஜனாசா, தன்னுடைய குடும்பத்தில் தகப்பன் வஃபாத்தாகி விட்டார் அல்லது தன்னுடைய பிள்ளைகள் வஃபாத்தாகி விட்டார்கள், கவலை அல்லாமல் இருக்காது, கவலை உள்ளத்தால் கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் வஃபாத்தாகியும் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உள்ளம் ரொம்ப கவலைப்படுகின்றது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சர்வ சாதாரணமாக ஓரிரு வருடம் வேலை செய்துவிட்டு ஒன்றாக இருந்து பிரிந்தாலும் நமக்கு கவலை வருகின்றது. பிரியாவிடை என்றாலே நமக்கு பங்கு கொள்ள விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக பிரிவது என்று சொன்னால் நிச்சயமாக கவலை வரத்தான் செய்யும். அந்த கவலையுடைய சந்தர்ப்பத்தில் இவ்வாறுதான் நாம் நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்பித்து தந்திருக்கின்றது. அது நம்முடைய நலவுதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் நாம் தற்கொலை செய்ய முடியுமா? அல்லது நாம் அழுதுதான் அவர் திரும்பி வரப்போறாரா? நாம் அழுவதன் மூலம் நாம் நம்முடைய உடப்புகளை கிழிப்பதன்
மூலம் நம்முடைய தலைகளை கொண்டு சுவர்களை வெட்டுவதன் மூலம் நமக்குத்தான் தீங்கு விளைக்குமே தவிர எந்தவித பிரயோசனமும் இல்லை. அதனால் தான் நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், எங்களை சேர்ந்தவர்கள் அல்ல யார் ஒரு ஜனாசா வீட்டில் இருந்து கொண்டோ அவருடைய சொந்தக்காரர்கள் வஃபாத்தாகிய பின்னால் தங்களுடைய கன்னங்களில் அடித்துக் கொண்டு யார் அழுகின்றாரோ அவர் எங்களை சேர்ந்தவர் அல்ல, அதுவல்ல இஸ்லாமிய முறை என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று தன்னுடைய ஆடைகளை பிக்கக்கூடியவர்களும் எங்களை சேர்ந்தவர்கள் அல்ல. அதே போன்றுதான் சிலர்கள் வசனம் சொல்லி அழுவார்கள், இவர் என்னோடு இவ்வாறு இருந்தார், நான் இவரும் நேற்றுத்தானே ஒன்றாக சாப்பிட்டோம், ஒன்றாக விளையாடினோம், ஒன்றாக சண்டை போட்டோம், நேற்று தான் நாங்கள் 2 பேரும் கோபித்துக் கொண்டோம், இதுவரைக்கும் ஒற்றுமையாகத்தானே இருந்தோம். இவ்வாறான வசனங்கள் சொல்லி அழுவதையும் இஸ்லாம் தடுத்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், கீச்சலிட்டு கத்துவது. அந்த காலத்தில் ஜாஹிலியா காலத்தில் ஆசி கொடுத்து பெண்களை வாங்கி வருவார்கள் அழுவதற்காக வேண்டி. அவ்வாறு ஒரு ஜனாசா வீட்டில் அதிகமாக அழுகுரல் கேட்கும் போதோ அந்த ஊர் மக்களுடைய உள்ளங்களில் ஒரு எண்ணம் வருமா, பெரிய வீட்டு மையத்து, நாம் இன்று சொல்கின்றோம் அல்லவா, கல்யாணத்தை ஹால்களில் நடத்தினால் இது வசதிக்கார வீட்டு கல்யாணம் போல் இருக்கின்றது, ஹால்களில் நடத்துகின்றார்கள், வீடியோ எடுக்குகின்றார்கள், லைவ் போடுகின்றார்கள் என்று சொல்கின்றோம் அல்லவா. அதே போன்றுதான் அந்த ஜாஹிலியா காலத்தில் இருந்தது. காசு கொடுத்து அதிகமான பெண்களை கூட்டி வந்து அதிகமான சத்தங்களை வரவழைத்து அவர்களை அளவைப்பது அது அவர்களுக்கு கண்ணியமாக தென்பட்டது. பெரியார் வீட்டு மையத்து என்று அவர்கள் பிரபல்யமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அவ்வாறு செய்தார்கள். அவ்வாறு நாம் அழக்கூடிய பெண்களை நாம் கண்டால் ஷைத்தான் என்று விரட்டிவிட வேண்டும், அவர்களை நாம் அளவிடக் கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் நாம் ஜனாசாவுடைய வீடுகள் அதிகமாக பார்க்கக்கூடிய விஷயம்தான். நிறைய பேர் ஜனாசாவுக்கு வருவார்கள், அவர்கள் தொழுகையில் கலந்து கொள்ள மாட்டார்கள். மாற்றமாக ஜனாசா என்று அறிவித்து விட்டால், சிலர் அறிவிப்பதற்கு முன்னாலே கேள்விப்பட்டு விட்டாலே அவர் அந்த மையத்தை அடைத்து முடிகின்ற வரைக்கும் மையத்தை சம்பந்தப்பட்ட வேலையில் ஈடுபடுவார். ஆனால் அவர் ஜனாசாவில் தொழுகையில் கலந்து கொள்ள மாட்டார். உதாரணமாக ஜனாசா வீட்டில் இருக்கும், ஆனால் அவர் அந்த ஜனாசா கேள்விப்பட்டதிலிருந்து மையவாடியில் தான் இருப்பார். கபர் வெட்டுவதற்கென்றே அவரை ஒதுக்கப்பட்டவர் போன்று இருப்பார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மையத்துடைய கடமையில் மிகவும் முக்கியமான கடமைதான் நாம் அந்த ஜனாசாவுக்கு செய்யக்கூடிய மாபெரும் உபகாரம் தான் அந்த தொழுகை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் ஹதீஸ்கள் கூறப்பட்டிருக்கின்றது, ஒரு ஜனாசாவில் 40 பேர் தொழுகையில் கலந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அந்த அத்தனை பேரும் அவருக்காக வேண்டி ஷஃபாத் செய்தால் அந்த ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னும் சில ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது, 100 பேர் ஒரு தொழுகையில் சேர்ந்து அந்த ஜனாசாவுக்காக வேண்டி அவர்கள் ஷஃபாத் செய்தால் அது தட்டப்பட மாட்டாது, அந்த ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த அத்தனை ஹதீஸ்களை வைத்து பார்க்கும் போது எண்ணிக்கை ஒரு விடயம் அல்ல, ஆனால் அந்த ஜனாசாவுடைய தொழுகையில் அதிகமானவருடைய துஆவை அந்த ஜனாசா எதிர்பார்க்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எங்கு ஜனாசாவுக்கு சென்றாலும் சரி, நம்ம வீட்டு ஜனாசாவாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தினருடைய ஜனாசாவாக இருந்தாலும் சரி, ஊர்வாசியுடைய ஜனாசாவாக இருந்தாலும் சரி, அல்லது நண்பர்களுடைய ஊர்வாசியுடைய ஜனாசாவாக இருந்தாலும் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் நாம் ஆரம்ப கட்டமாக அந்த ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். அவ்வாறு நாம் தொழவில்லை என்று சொன்னால் நாம் ஜனாசாவுக்கு சென்று அந்த மையவாடியில் மாத்திரம் உட்கார்ந்து விட்டு ஒரு குடியோ 2 குடி மண்களை போட்டு வருவோம் என்று சொன்னால் நாம் பூர்த்தியாக அந்த ஜனாசாவுக்கு உபகாரம் செய்தவராக ஆக மாட்டோம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் சொல்கின்றார்கள், யார் ஜனாசாவுடைய தொழுகையில் பங்கு பெற்றுவாரோ ஓர் கீராத் நன்மையை பெற்றுக் கொள்வார். அதே போன்று யார் தொடர்ச்சியாக
அந்த மையத்தை தபன் செய்கின்ற விடயத்திலும் பங்கு பெற்றுவாரோ, அடக்கம் செய்கின்ற விடயத்திலும் பின்பற்றுவாரோ, அவருக்கு இன்னொரு கீராத், மொத்தமாக 2 கீராத் நன்மை பெறப்படும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிவிட்டு, ஒரு கீராத்தில் மிகவும் சிறிய அளவுதான் உஹது மலை என்று உஹது மலையுடைய அளவுக்கு அவருக்கு நன்மை கிடைக்கும் என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் விடுத்தம் அந்த ஹதீஸை கேட்கின்றார்கள். அவருக்கு சந்தேகம் வருகின்றது, ஏ அபூ ஹுரைராவே, இவ்வாறு ஒரு விடயத்தை நபி அவர்கள் சொன்னார்களா அவர்களுடைய வாயால், உங்களுடைய காதால் நீங்கள் கேட்டீர்களா என்று வினவ, ஆமாம் என்று சொல்ல, அப்போதும் அவருக்கு நம்பிக்கை வரவில்லை. அவர் என்ன செய்கின்றார், ஒரு அடிமையை கூப்பிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் வினவ சொல்கின்றார். இவ்வாறு ஒரு சம்பவத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வார்த்தை நபி அவர்களுடைய வாயிலிருந்து வெளியாகிய வார்த்தையா? ஜனாசாவுடைய தொழுகை தொழுதால் 1 கீராத் நன்மை, ஜனாசாவுடைய அடக்கத்தில் கலந்து கொண்டால் இன்னொரு கீராத் நன்மை கிடைக்குமா? அந்த ஒவ்வொரு கீராத்துடைய அளவும் உஹது மலையை விட பெருமளவு இருக்குமா என்று கேட்டு அனுப்ப ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உறுதிப்படுத்துகின்றார்கள், அழுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எத்தனையோ ஜனாசாக்கள் என்னை தாண்டி சென்று விட்டது, நான் தொழவில்லையே, வெறுமனவே சென்று சுகம் விசாரித்து விட்டு அந்த மையத்து வீட்டார்களுக்கு ஆறுதல் மாத்திரம் சொல்லிவிட்டு வந்து விட்டேனே, எவ்வளவோ நான் நன்மையை கைவிட்டு விட்டேனே என்று கவலைப்பட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய உள்ளங்களிலும் இந்த எண்ணம் வர வேண்டும். இவ்வாறு நன்மை இருக்கு என்று யாரும் தெரியாமல் இருந்தால் நிச்சயமாக இன்றிலிருந்து நாம் உள்ளத்தில் உறுதியாக நியத்து வைத்துக் கொள்வோம். எங்கு ஜனாசா விழுந்தாலும் அதற்கு எனக்கு செல்ல கிடைத்தால் அந்த ஜனாசாவுடைய தொழுகையிலும் நான் கலந்து கொள்வேன். அது மட்டுமின்றி அந்த ஜனாசாவுடைய அடக்கத்திலும் நான் கலந்து கொள்வேன். இந்த உஹது மலையை விட பெருமளவு நன்மையை பெற்றுக் கொள்வேன் என்று நாம் உறுதியாக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜனாசா விழுந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஜனாசாவை நாம் கஃனிடுகின்ற விடயத்தில் கூட நாம் நடுத்தரமான தன்மையை, ஆடம்பரம் இன்றி, வீண் விரயம் இன்றி நாம் செயற்பட வேண்டும். கலர் ஆடைகளை அணிய வைப்பது, இவர் இதைத்தான் பெருநாளைக்கு எடுத்தால், இவர் என்ன விசேஷம் வந்தாலும் இந்த ஆடையைத்தான் அணிவார், அதனால் இந்த ஆடையை அணிந்து கஃன் செய்யுங்களே என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. மிகவும் சர்வ சாதாரணமான வெள்ள ஆடையை அணிந்து கஃனிடுவது சிறந்ததாக இருக்கின்றது. சஹாபாக்களுடைய வாழ்வில் கஃனிடுவதற்கு கூட ஆடைகள் போதாத அளவு இருந்தது. காலை மூடினால் தலையை மூடவில்லை, தலையை மூடினால் காலை மூடவில்லை. இந்த அளவுக்கு பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் கூட அவர்களை சுவனவாதிகள் என்று நன்மாராயம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த தன்மையை நம்முடைய வாழ்வில் நாம் எடுத்து நடக்க வேண்டும். நாம் ஜனாசா வீட்டுகளில் கூட ஆடம்பரத்தை எதிர்பார்ப்போம் என்று சொன்னால் நாம் யார் என்பதை நாமே சிந்திக்க வேண்டும். அதே போன்றுதான் ஜனாசாவை தூக்கக்கூடிய விடயத்தில் ஆண்கள் தூக்கி செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஜனாசாவை பின்பற்றக்கூடிய விடயத்திலும் பெண்களை கபர் வரைக்கும் விட்டு செல்லக்கூடாது. ஏன்? அவர்களுடைய உள்ளங்கள் மிகவும் சொத்தான தன்மையை கொண்டது. அவர்களுக்கு அழுகைகள் வரலாம், மயக்கங்கள் வரலாம், அதில் அவர்களுக்கு தீங்கு இருக்கின்றது. அதனால் தான் மையத்தை கபர் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய விடயத்தில் ஆண்கள் தான் பங்கு பெற்ற வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதே போன்று ஒரு மையத்தை விழுந்து விட்டது என்று சொன்னால் இன்னார் வர வேண்டும், அன்னார் வர வேண்டும் என்று நாள் கணக்கில் நாம் வைப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது. அவ்வாறு முயற்சி செய்து அந்த ஜனாசாவில் ஏதாவது துர்நாற்றங்கள் வெளியாகி, ஏதாவது மாற்றங்கள் வெளியாகி அதை பற்றி மக்கள் பேசி அந்த ஜனாசாவை கேவலப்படுத்துவதற்கு முன்னால் எந்த அளவு வேகமாக அந்த ஜனாசாவை அடக்கி முடிக்க முடியுமோ அந்த அளவு நாம் அதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவருக்கு தொழுகை கிடைக்காது. அன்னாருடைய மகன் வெளிநாடுகளிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றார், இன்னும் 10 அவர்கள் வந்து சேர்ந்து விடுவார், கொஞ்ச நேரம் வைத்திருப்போம் என்ற எண்ணம் தேவையில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடக்கினருக்கு பின்னால் கூட கபர் அடியில் சென்று நபி அவர்கள் ஜனாசா தொழுகை தொழுகின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அதிகமாக ஒரு பெண்மணி தான் அந்த காலத்தில் பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தால் அவளை நபி அவர்கள் பார்க்கின்றார்கள், காணவில்லை. ஓரிரு நாட்களாக சஹாபாக்களிடம் விரும்புகின்றார்கள், அந்த பெண் எங்கே பார்வையில் அம்பிடவில்லையே. அப்போது அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்மணி இரவு நேரங்களில் வஃபாத்தாகிவிட்டால்
நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள், அதற்காக வேண்டி நாங்கள் உங்களை எழுப்பவில்லை, நாங்கள் அவரை கஃனிட்டு தொழுது அந்த ஜனாசாவை அடக்கம் செய்து விட்டோம் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல நபி அவர்கள் கேட்கின்றார்கள், எனக்கும் அறிவித்திருக்கலாம் அல்லவா, ஏன் அவ்வாறு செய்யவில்லை என்று அந்த கபரை காண்பித்து தாருங்கள் என்று அந்த கபரடியில் சென்று அந்த பெண்மணிக்காக வேண்டி தொழுது விட்டு துஆவும் கேட்டார்கள். இப்படிப்பட்ட வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கலாம். பெருமனவே நாம் மையத்தை பார்க்கத்தான் வேணும், நாம் மையத்தை சென்றடைந்ததற்கு பின்னால் தான் அடக்க வேண்டும் என்று நாம் அடம் பிடித்து அந்த ஜனாசாவை நாம் இழிவுபடுத்துவதற்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட விடயங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்கும் ஈடேற்றம் இருக்கின்றது. அதே போன்று அந்த வஃபாத்தாகிய அந்த ஜனாசாவுக்கும் கண்ணியம் இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பக்கூடிய விடயங்களை எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்றுதான் ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு செல்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் உட்கார்ந்து இருந்தால் அந்த ஜனாசாவுக்காக வேண்டி நாம் எழுந்திருக்க வேண்டும். அதுவும் ஒரு அந்த ஜனாசாவுக்கு நாம் அளிக்கக்கூடிய கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், இதா ரஅய்துமுல் ஜனாஸத ஃபகூமு, நீங்கள் என்ன செய்யுங்கள், ஜனாசா வருவதை பார்த்தால் எழுந்து நில்லுங்கள். அந்த ஜனாசா உங்களை தாண்டுகின்ற வரைக்கும் அல்லது அந்த ஜனாசாவை அடக்கம் செய்கின்ற வரைக்கும் நீங்கள் எழுந்து நில்லுங்கள். அது அந்த ஜனாசாவுக்கு கண்ணியத்தை நாம் வழங்குவதாக ஆகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஜனாசாவை கொண்டு போகும் போது நாம் தேவையில்லாத எந்த வழிமுறையிலும் காண்பிக்கப்படாத இஸ்லாத்தில் இல்லாத துஆக்களையோ திக்ர்களையோ சத்தமிட்டு கூச்சலிட்டு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அது வழிகேடு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் சஹாபாக்களுடைய வழக்கம் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் ஜனாசாவை தன்னுடைய தோள்களில் வைத்தார்கள் என்று சொன்னால் அந்த கபரை சென்று அடைகின்ற வரைக்கும் ஒரு வார்த்தை பேச மாட்டார்கள். நாவினால் அமைதியாக இருப்பார்கள், இஸ்திக்பார் செய்வார்கள், துஆ செய்வார்கள். கூச்சலிட்டு இஸ்திக்பார் செய்யவும் இல்லை. சில குறிப்பிட்ட சூறாக்களை அந்த ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போது ஓதவும் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சஹாபி சொல்கின்றார், எங்களுடைய சஹாபாக்கள் ஜனாசாவை தூக்கிட்டு செல்வார்கள். எவ்வாறு என்று சொன்னால் அவருடைய தலைகளில் பறவைகள் நிற்கின்றது. அதனால் ஆடாமல் அசையாமல் எந்தவித சத்தமும் இன்றி அமைதியாக அந்த ஜனாசாவை கொண்டு சேர்ப்பார்கள் என்று சஹாபாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இதை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். விதத்துக்களை வழிகேடுகளை நாம் விட்டு இவருடைய பெற்றோர்கள் செய்கின்றார்கள், இவருடைய ஊர்வாசிகள் செய்கின்றார்கள் என்று நாம் செய்யக்கூடாது. நாம் அல்லாஹ் ரசூலும் எவ்வாறு காண்பித்து தந்திருக்கின்றார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் முழுமையாக எடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மறுமையுடைய நாளில் நாம் தான் வெற்றியாளர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அதே போன்றுதான் மையத்து வீட்டில் நாம் சென்றிருந்தால் அந்த மையத்தை பற்றி நல்ல விடயங்களை மாத்திரம் பேசுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த மையத்துடைய குறைகள், அவர் எவ்வாறு இருந்தார், இவ்வாறு வேகமாக வாகனம் ஓட்டினார், அதனால் தான் வஃபாத் ஆகிவிட்டார், போன வாரம் இவ்வாறு செய்தார், அன்றும் இவ்வாறு செய்தார், நான் நினைச்ச நிகழ்ச்சி இவ்வாறு ஒன்று நிகழும் என்று இவ்வாறான வார்த்தைகளை பேசக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஜனாசாவுடைய நல்ல வார்த்தைகள் நல்ல செயல்கள் இருந்தால் அதை நாம் கூறுவோம் என்று சொன்னால் நாம் தான் அந்த ஜனாசாவுக்கு சாட்சியாளர்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் அந்த மையத்துக்கு யாருக்கெல்லாம் கடன் இருக்கின்றதோ அதை நாம் குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த கடனை அந்த மையத்தை துருவிப்பதற்கு முன்னால் கொடுத்து அந்த கடனில் இருந்து அவரை நாம் நிரபராதியாக அந்த கபரில் வைப்பதற்கு உதவ வேண்டும் என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், நஃப்ஸுல் முஃமின், ஒரு முஃமினுடைய ஆத்மா முஅல்லகத்துன் பிதைனிஹி ஹத்தா யகுபா அன்ஹு, அந்த கடனை அவரை தொட்டு நாம் பூர்த்தியாக கொடுத்து முடிக்கின்ற வரைக்கும் அந்த ஆத்மா முஅல்லகா என்று சொன்னால் தொங்கி விட்டுத்தான் இருக்கும். அவர் நிரபராதியாக ஆக மாட்டார், அந்த கடனில் இருந்து விடுபட மாட்டார். யார்கிட்ட கடன் வாங்கினாரோ ஒருவேளை அவர் மன்னிக்க வேண்டும் அல்ல என்று சொன்னால் அந்த கடனை கட்டி முடிக்க வேண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அந்த விடயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மையத்து வீட்டார்களுக்கு நாம் ஆறுதல்களை சொல்ல வேண்டும். இஸ்லாம் அழகான முறையில் ஆறுதல்களை நமக்கு சொல்லி
சொல்லி தந்திருக்கின்றது. சில இடத்தில் ஆறுதல் சொல்ல போய் சண்டை பிடித்திருக்கின்றார்கள். ஆறுதல் சொல்லக்கூடிய விதம் தெரியாது. போன உடனே கேட்பது, இன்னும் எத்தனை பிள்ளை இருக்கின்றது? அவருக்கு 3 பிள்ளை இருந்திருக்கும். உதாரணமாக ஒரு மகன் மௌத்தாகிவிட்டால் போன உடனே சலாத்தை சொல்லிவிட்டு, உங்களுக்கு இன்னும் எத்தனை பிள்ளை இருக்கின்றது? உண்டா மௌத்தாவிற்கு? இவ்வாறான வார்த்தைகளை கேட்கக்கூடாது. அவர்களே கவலையாக இருப்பார்கள். அவர்களிடம் சென்று சொல்ல வேண்டும், அல்லாஹ் உங்களை சோதித்து விட்டால் இந்த பொறுமைக்கு நிச்சயமாக அல்லாஹ்விடம் கூலி இருக்கின்றது. அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள் அவருக்காக வேண்டி. அவ்வாறு நல்ல வார்த்தைகளை அல்லாஹ் உங்களை உறுதிப்படுத்துவார். அல்லாஹ் உங்களை கவலையை போக்காட்டுவார் என்ற நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும். மாற்றமாக அவர்களுக்கு ஆறுதல் செல்கின்ற பேரில் அவருடைய குறைகளை கூற போகக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீங்கு விளைவிக்கக்கூடிய விடயத்திலிருந்து இஸ்லாம் நம்மளை எவ்வாறெல்லாம் பாதுகாக்க முடியுமோ அந்த அளவு பாதுகாக்கத்தான் நபி அவர்கள் முயற்சி செய்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் காட்டி தந்த அனைத்து வழிமுறைகளும் இந்த மனித குலத்திற்கு ஈடேற்றமான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதற்கு மிகவும் மூலதாரணமான விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் தான் ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் எவ்வாறு செய்தால் நிச்சயமாக வெற்றி இருக்கின்றது, இதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இருக்கின்றது என்பதை நபி அவர்கள் நமக்கு காண்பித்து தந்திருக்கின்றார்கள். ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஜனாசா நடந்துவிட்டால் இவ்வாறான விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று வழிகேடான விடயங்களை நிகழ்வதற்கு நாம் எதிராக இருக்க வேண்டும். நபி அவர்கள் காண்பித்து தராத வார்த்தைகள் இருந்தால் அதிலிருந்து நாம் விலக வேண்டும், அவர்களை விலக்க வேண்டும். அது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரசூலும் பொருந்திக் கொள்ளக்கூடிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.